ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். கேன்வாவுடைய இந்த டிசைனிங் சீரீஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறது இமேஜ் எடிட்டிங் டூல்ஸ்னா என்ன, ஸோ இதுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஒரு இமேஜ் நம்ம ரெடி பண்ணுறோம், ஆர்எல்ஸ் ஒரு டிசைனை நம்ம போஸ்டரை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 3 முக்கியமான விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று விஷுவல் ஹைரார்கி அண்டு காம்போசிஷன். நம்ம பீப்புளுக்கு வந்து ஒரு டைரக்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும் அண்டு அதை காம்போசிஷனாக, அதாவது நம்ம பிளெண்ட் பண்ணி காமிச்சா மட்டும்தான் அந்த டிசைன் வந்து அவங்கள ரீச் ஆகும். ஆர்எல்ஸ் நம்ம பண்ணுற டிசைன் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஈஸியாகவே கேன்வா வந்து சால்வ் பண்ணி கொடுக்குது. ரெண்டாவது கலர்ஸ் அண்ட் ஃபாண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்கள் பிராண்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கலர்ஸ், ஃபாண்ட் இது எல்லாமே சேமாக தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலரை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபாண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜோகோக்கும் அதே மாதிரியான ஒரு 5 கலர், மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு சில விஷயங்கள், அதே மாதிரி நம்ம வெப்டெக் அகாடமிக்குமே சில ஃபாண்ட்ஸ் இருக்குது, சில ஸ்டைல்ஸ் இருக்குது. அதே மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் உங்கள் டிசைனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் உங்கள் பிராண்டை ஈஸியாக ரீச் பண்ண வைக்கவும் முடியும். அதே நேரத்தில் அந்த கலர் விஷுவல் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டியாகவும் மாறும். மூணாவது கிளாரிட்டி அண்ட் என்கேஜ்மெண்ட். நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வரீங்களோ அதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரொம்ப க்ளீன் அண்ட் கம்போஸ்டாக சொல்லிடணும். நீங்கள் அதில் நிறைய டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த டிசைனை பிடிக்குமான கண்டிப்பாக பிடிக்காது. ஸோ அந்த டிசைன்ஸை பிடிக்க வைக்கணும் அப்படின்னா க்ளீனாக இருக்கணும். அதே நேரத்தில் சொல்ல வர கண்டென்ட்டை மட்டுமே சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிடணும். ஸோ இந்த 3 விஷயத்தை பயன்படுத்தி இந்த கேன்வா எப்படி இதை சால்வ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கே போய்க்கிறேன். ஸோ தென் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போன உடனே நாம் ஏதாவது ஒரு இமேஜை எடுக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் இமேஜில் இருந்து கூட எடுக்கலாம். அண்டு இதோட டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கு. இப்போது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, கேன்வா ஆல்ரெடி டன் வித் த டிசைன் காம்போசிஷன், கலர் காம்போசிஷன் அண்டு விஷுவல் ஹைரார்கி. இது எல்லாமே அது பண்ணிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லை என்ன எடிட் பண்ணணுமோ அதை மட்டும் எடிட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து வெப்டெக் அகாடமி, ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் மாற்றிட்டு ஆல்ரெடி த கேன்வா டன். இப்போ ஃபோட்டோஷாப்பில் இருந்து இந்த இடத்துக்கு வரோம் அப்படின்னா ஸோ அந்த விஷயத்தை மாற்றினது யாரான்னு பார்த்தீங்கன்னா கேன்வா. அதாவது ஃபோட்டோஷாப்பில் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. என்னென்னா கலர் காம்போசிஷன், இமேஜ் கிளாரிட்டி, விஷுவல் ஹைரார்கி இதையெல்லாம் பண்ணுறதுக்கு நாம் மேனுவலாக யோசிக்க வேண்டியது இருந்துச்சு. பட் இப்போது அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே பார்த்துக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸி ஆகிடுச்சு. ஸோ இப்போது இதில் குட்டி இது அப்படியே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. இப்போ இந்த கேர்ளோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் பெருசாக்கணும். ஜஸ்ட் நான் அதை 2த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வேணுன்ற சைஸுக்கு நான் வச்சுக்கிறேன். இப்போ அந்த கேர்ளோட சைஸை நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நம்ம கிராப் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கேர்ளே வந்து பார்த்திங்கன்னா 2ஆக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இது ஹைட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனில் ப்ராப்பராக ஃபிட் ஆகிறதுக்காக அந்த டெம்ப்ளேட்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம சிங்கிள் இமேஜாக கூட எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு டூல் என்னென்னா கிராப் டூல். இந்த கிராப் டூல் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மேலே போய்ட்டும் கிராப் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் ஃப்ரீ ஃபார்மாக பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ஜஸ்ட் நீங்கள் அதை டச் பண்ணிங்கனாவே இந்த கர்சர்ஸ் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணிக்க முடியும். ரெண்டாவது பேக்ரவுண்ட் ரிமூவர். இந்த பேக்ரவுண்ட் ரிமூவர் பண்ணணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோவர்ஷன் இருக்கும். நான் மேன் இன் ஹோம் அப்படின்ற கேட்டுட்டு இந்த இடத்துல ஃபோட்டோ அப்படின்னு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ எடுத்து ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ப்ரோவர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அவனை மொத்தமாக கிளியர் பண்ணி விட்டுருது. இதே விஷயத்தை நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணோன்னா இட் டேக்ஸ் அரௌண்ட் 20 to 30 minutes ஆஃப் டைம். இட்ஸ் சேவ்டு பை கேன்வா ஏஐ. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்வா ஏஐ ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், பேக்ரவுண்ட் ஃபில்டர். இப்போ வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று மேஜிக் ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவர் இங்கே வெளியிலே இருக்குது, அதுதான் இங்கே இருக்குது. இப்போ பேக்ரவுண்ட் ஜென்ரேட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இப்போ எனக்கு திஸ் காய் ஸ்லீப்பிங் வித் லயன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அனகோண்டா அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன லைன் கொடுத்துருக்கேன். அது என்ன மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுக்குது. இப்போ நான் ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு
நான் பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி ஏஐ மூலயமா அந்த ஒரு பர்சனை நான் எப்படி மாற்றுறேன் அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் இது ஜீரோ டிசைன் நாலேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் மச் பெட்டர். பட் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. பட் ஓகே தான், நாட் பேட். அனகவுண்டாகவும் இருக்குது, அதே நேரத்தில் லயனும் இருக்குது. நல்லா இருக்குல்ல. இப்போ நான் வந்து ரொம்ப மொத்தமாகவே ஒரு 3 கிளிக்கு தான் பண்ணியிருப்பேன். பட் அதுக்குள்ளவே ஒரு டிசைனு, பேக்ரவுண்ட் இது எல்லாமே மாற்றி கொடுத்துருச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டாக்க எடிட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஷாட் அது மாதிரி கைன் மாஸ்டர் ப்ரோ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபில்டர்ஸ் எஃபெக்ட், இந்த ஸ்னாப் சாட்டில் வந்து ஃபில்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபில்டர்ஸை உங்களால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்க முடியும். இதில் எக்கச்சக்கமான ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஃபெக்ட்னு வரும்போது எஃபெக்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மாஸ்டர் பீஸ். அதாவது இப்போ நான் பிளர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து இப்போது அந்த பாம்பெல்லாம் காமிக்க விடுது இல்லையா, ஸோ இந்த பாம்பை நான் வந்து பிளர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஜஸ்ட் அந்த பிளர் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ இன்டென்சிட்டி வேணுமோ அந்த இன்டென்சிட்டி வச்சுக்கிட்டா இங்கே பார்த்துங்க பிளர் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லைக் உங்களுடைய ஃபோன் நம்பரோ இல்லை ஆர்எல்ஸ் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண சொல்ல தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதை மறைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயங்களை மறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த பிளர் டூலை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ், நீங்கள் யாரை ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் பொசிஷன் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபோக்கஸ் பொசிஷன் அந்த பையனோட ஃபேஸை வந்து நான் செட் பண்ணணும். நான் ஆட்டோ ஃபோக்கஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பிளர்ரையும் ஆட்டோ ஃபோக்கஸையும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வைக்கிறதுக்கான ஒரு இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளர் ஆகி இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ஃபோக்கஸாக இருக்கிற மாதிரி மற்ற எல்லா இடத்துலையும் பிளர் பண்ணி விட்டுருச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான இமேஜுமே நம்மளால் பண்ண முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபில்டர்ஸை நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் இந்த வீடியோவில் இப்போ நம்ம முடிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த கேன்வா சீரீஸில் நம்ம டிசைனிங் பார்ட்டில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒவ்வொரு பர்டிகுலர் விஷயத்தை எப்படி பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணி பல்க் வீடியோஸ் எப்படி பண்ணுறது, சோஷியல் மீடியாக்காக ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது, ஒரு கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஒரு அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்ற ஹவு டு வீடியோஸை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்டு இந்த டிசைனிங் சீரீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த லேர்னிங் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் பார்ட்டுக்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக, யூஸ்ஃபுல்லாக அண்டு வந்து நானும் ஒரு டிசைனர் தான் அப்படின்னு உங்களை நம்ப வைக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.